ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கிச்சன் டிப்ஸு, ஸ்டோரேஜ் டிப்ஸு, நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே நம்ம கலந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பலூன் இருந்தால் போதும். நம்ம எவ்வளோ பாத்திரங்கள் இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பலூன் இருந்தால் போதுமா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைகள்லாம் அடிபட்டுருச்சுன்னா, வெஜிடபிள் கட் பண்ணும்போது அடிபட்டுருச்சுன்னா நம்ம ஒரு லெமன் பிழிஞ்சாலும் கை எரிச்சல் கொடுக்கும், பாத்திரமும் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு பலூன் இருந்தால் போதும். உங்கள் விரலில் எடுத்து போட்டு விட்டுருங்க. இதுக்காக நம்ம பேண்டேட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம கையில் நான் பாருங்கள் விரலில் போட்டுட்டேன். இப்போ எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஈஸியாக கை வெளியே இல்லாமல் கொஞ்சம் கூட ஈரம் படாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் லைட் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே கிளாஸ் டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் 2 ட்ராப் உஜாலா விட்டுருங்க. விட்டுட்டு அது மேலே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் நான் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஹோட்டல் சுவையில் மொறு கிறிஸ்பி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ளேன் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக மொறுன்னு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 4 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசி, சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. 4க்கு 1 டம்ளர் அளவு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொறையாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நான் பருப்பு சாம்பார், கேரட், பீன்ஸ், பொட்டாட்டோ போட்டு தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி. இதில் 4 முந்திரி பருப்பும் 2 ஸ்பூன் அளவு காய்ச்சிய பால் விட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி, பருப்பு சாம்பார் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக, நல்ல மணமாக, வாசனையாகவும் இருக்கும். நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். எப்போதுமே நம்ம காய்கள் அதிகமாக உணவில் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு தொப்பையும் போடாது, உடம்பும் நம்ம சூப்பராக இருக்கும். நம்ம லீனாக நல்லா அழகாக ஸ்லிம்மாக இருக்கலாம். அதுக்காக நான் 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே எடுத்திருக்கேன். சவ், நூல்கோல், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாமே எடுத்திருக்கேன். அதுக்கு மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, தக்காளி 4 அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதெல்லாம் காமிக்கல. நார்மலாக நீங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு போடுற எல்லாமே போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுக்கோங்க. கல்பாசி 1 போட்டு பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்கும். அன்னாசி மூக்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போடுறோம். நம்ம எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல. குடமிளகாய் போடுறதுனால நம்ம கண் புரை வராமல் தடுக்கும், கண் பிரச்சனையே வராது. அதனால் குடமிளகாய் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி செய்வோமோ அது மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு போட்டுக்கோங்க. சாதம் பலபலன்னு குலையாமல் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அரிசி நீங்கள் ஊற வைக்கும்போது ஐஸ் க்யூப் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் நீங்கள் அரிசியை நல்லா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியிலேயே நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு அரிசியை ஊற வச்சுருங்க. சாப்பாடு செய்கிறதுக்கும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியில் ஐஸ் க்யூப் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக பலபலன்னு கிடைக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. ஃபைனலாக மல்லி இலை தூவி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் மிச்சம் வைக்காமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பசங்களுக்கும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சமைச்சு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் தோட்டத்தில் இருந்த வெள்ளரி பழம். நீங்கள் வெள்ளரி பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வெள்ளரி பழம் சாதாரணமாக நினைக்காதீங்க. வெள்ளரி பழம் தாகத்தை தீர்க்கும் ஒரு சிறந்த பழம். இதில் விட்டமின் சி, பொட்டாசியம் அதிகம் இருக்குது. விட்டமின் B6,
கே, போலேட், காப்பர், மெக்னீசியம், நார் சத்து அதிகம் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம். இந்த வெள்ளிப்பழம் ஜூஸு கண்டிப்பாக சீசனில் கிடைக்கும்போது நீங்களும் வாங்கி ஜூஸ் குடிங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஃபஸ்ட்டு இருக்க டம்ளரில் வந்து நான் வந்து ஐஸ் க்யூப் போடலை, நெக்ஸ்ட் இருக்கிறதுல ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி, வெள்ளை சர்க்கரை போடாதீங்க, நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் குடிங்க. வெயில் காலத்தில் இந்த மாதிரி குடிக்கும்போது வயிறுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்பு நீர் சத்து அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூனா சாதாரணமாக நம்ம நினைப்போம். மல்லிகைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகைப்பூலாம் சீசனில் ரேட் கம்மியாக கிடைக்கும்போது வாங்கி ரொம்ப நாள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில்வர் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இந்த பூக்களை 25 நாளாவது நான் பறித்து எங்கள் வீட்டு செடியில் இருந்தது தான். நான் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன், சில்வர் பாக்ஸில். ரொம்ப சூப்பராக வெடிக்காமல் அப்படியே இருந்தது. மதியம் பறித்ததுனால காம்பு வெள்ளையாக இருக்குது. காலையிலேயே நீங்கள் பறித்து வச்சுட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அந்த கிளிப்பும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாக்ஸில் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மல்லிகைப்பூ வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய மலர்னே சொல்கிறாங்க. சிலருக்கு கொக்கி புழு, நாடா புழு வயிற்றில் உருவாகும். அதற்கு மல்லிகைப்பூவை 10-15 பூக்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா குடல் புழு வெளிவந்துடும் சொல்கிறாங்க. மல்லிகைப்பூ நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை தேநீர் அருந்துவது போல் காப்பி குடிக்கிற மாதிரி நம்ம தண்ணீரில் கலந்து குடிச்சு வச்சிங்கன்னா சிறுநீரக கல்லும் காணாமல் போகும். மல்லிகைப்பூ 1-2 தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் மருத்துவம் சொல்லுது. நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், கூகுளில் போய் இதனோட பலன்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஏகப்பட்ட பலன்கள் போட்டிருக்காங்க. பெண்கள் இது அழகுக்காக மட்டும் தலையில் வைக்கிறது கிடையாது, இதில் ஏகப்பட்ட பலன்களும் இருக்குது பாருங்கள். நான் இது மார்னிங்கே நான் பறித்து எடுத்துட்டேன். மார்னிங் பறித்ததுனால காம்பு வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. அதனால் மல்லிகைப்பூவை எப்போவுமே பறிக்கும்போது காலையிலே பறித்து வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த பூக்கள் வந்து வெடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணாமல் சில்வர் பாக்ஸில் அடியில் ஒரு டிஷ்யூ போட்டு நீங்கள் மேலே அந்த பூக்களை போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் வெடிக்காமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சைடில் வைங்க, அப்போ தான் ரொம்ப நாள் வெடிக்காமல் லாங்காக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹேர் டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நெல்லிக்காய் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பரான நெல்லிக்காயோட பலன்கள் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதில் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. நெல்லிக்காவில் கண்டிப்பாக நெல்லிக்காய் வந்து முடி வந்து நல்ல உதிர்வை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் ரத்தம் சர்க்கரை அளவு கட்டுக்குள் வச்சுருக்கோம். விட்டமின் சி அதிகம் இருக்குது. அஜீரணம், வாயு தொல்லை இதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நரை வராமல் தடுக்கும், இதய நோய் வராமல் தடுக்கும். நெல்லியில் ஏகப்பட்ட ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் அவ்வளோ ஒரு நல்லது. அதனால் நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கருகருன்னு கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இரும்பு கடாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் வெயிட்டான பாத்திரம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பவுடராக இருந்தாலுமே கொஞ்சம் குருணையாக தான் இருக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த குருணை தெரியும். அதனால் நம்ம இதை ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு எடுங்க, சூடாக அரைக்கக்கூடாது, ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான் இது. நீங்கள் நிறைய ஹேர் டை போட்டிருக்கீங்க, நாங்கள் எது யூஸ் பண்ணுறது எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, எந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணினாலும் தொடர்ச்சியாக 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது முழு பலன் கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டை நீங்கள் பார்க்குறீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு சேனலில் வேறு ஒரு ஹேர் டை போட்டிருக்காங்க. மாற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்காது. எது யூஸ் பண்ணிங்கனாலும் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு நல்ல ஒரிஜினலான பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கி 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட முழு பலன் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதே இரும்பு கடாய் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை இந்த இரும்பு கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸி ஜாரை அலசி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பவுடரை சில பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கடுக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. கடுக்காய் வந்து முடி வளர்ச்சிக்கு உதிர்வு தடுக்கும், கருமை கொடுக்கும், பொடுகு வராத தடுக்கும். மற்ற பொருட்களுடன் கடுக்காய் பொடி கலந்து பயன்படுத்தும் போது இதனோட பலன் வந்து 2 மடங்கு அதிகரிக்கும். கடுக்காய் ஹேர் பேக் தொடர்ந்து நீங்கள் 6 முதல் 8 வாரம் பயன்படுத்தினால் முடி நிரந்தரமாக கருமை நிறம் வரும். கடுக்காய் ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணிட்டும் வரலாம். ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் இது. இப்போ இது கூட மருதாணி பவுடர் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன், கடுக்காய் பவுடர் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. மருதாணி பவுடர் அதே பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போது கடுக்காய் பவுடரும் மருதாணி பவுடர் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். நெல்லி பவுடர் இது 3 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போது நம்ம கடாயில் பவுடர் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பவுடர் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்சி ஜாரை அலசி 1 டம்ளர் அளவு, ரொம்ப பெரிய டம்ளரில் இல்லை, சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்சி ஜார்லேயே பவுடர் கொஞ்சம் இருந்ததுனால அதுலேயே 1 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து இந்த பவுடரும் இந்த தண்ணியும் நல்லா கலந்து பாதியாக நல்லா கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்க இது வந்து நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். பாதியாக நல்லா அந்த தண்ணி சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து நேச்சுரலாக தான் நம்ம போட்டிருக்கோம். கடுக்காய், நெல்லிக்காய், மருதாணி 3மே நல்ல ஒரு நேச்சுரலான கலர் தான் வரும். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கலை. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் ஹேருக்கு இதை அப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கேன் லைவாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாதியாக சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுக்காய் பவுடரும் மருதாணி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுங்க. இந்த கடுக்காய் பவுடரும் மருதாணி பவுடரும் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், அந்த சூட்லேயே வந்து நல்ல ஒரு கருகருன்னு இருக்குது. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 8 மணி நேரம் வச்சுட்டு காலையில் எழுந்து பார்க்கலாம். நம்ம நல்லா கைவிடாமல் நல்லா அந்த கட்டிகள்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நைஸ் பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இரும்பு கடாய் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்லா ஆறுனதையும் சூடாக வந்து மூடி போட்டு வைக்கக்கூடாது. நல்லா ஆறி முடிஞ்சது. ஏன்னா சூடாக நம்ம மூடி போட்டு வைக்கும்போது அதிலிருந்து ஆவி வந்து அந்த தண்ணி இந்த ஹேர் பேக்கில் விழும். அதனால் நல்லா ஆறின பின்னாடி நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுடுங்க. மார்னிங் எழுந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கலந்து கொடுக்கும்போதே கடாயில் ஃபுல்லாக எவ்வளோ பிளாக்காக இருக்குது. நான் கையில் கூட அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லைவாக ஹேருக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. எடிட்டிங்கில் அது வரலை. நான் லாஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன், எடிட்டிங்கில் வரல. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்னோடய ஹேருக்கு நான் அப்ளை பண்ணினதையும் நான் காமிக்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணினதை காமிச்சிருக்கேன். ஹேர் ரொம்ப சூப்பராக நல்லா மாறி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.